ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்கி. இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அதரவண பத்திரக்கிழமை பீட தாங்க வந்திருக்கேன். ஆக்சுவலி என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கராமா தேவி கோயில் தாங்க. 16 அடி சிலை, அது நம்ம ஏரியாவில் 16 அடி சிலைன்றது ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும், பட் நம்ம ஏரியாவில் 16 அடி சிலை பக்கத்துலேயே நின்று சாமி கும்பிடலாம். நீங்கள் என்ன வேணால் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, பிரச்சனையே இல்லை. வெளியே பார்க்கிங் ஏரியாவுக்கு தாராளமாக நிறுத்திக்கலாம். உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க என்ட்ரன்ஸு, சின்ன கோயிலாக தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கெல்லாம் சரியான கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து மிளகாய் யாகம், அந்த மாதிரி எல்லா யாகமும் நடக்கும். ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், இதுலேயே வந்து ஃபோன் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அட்ரஸ் எங்கேயும் இருக்குது. விஐபி வெங்கடாஞ்சலி, பல்லடம், திருப்பூர் மாவட்டம். ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு கான்டெக்ட் பண்ணி கூட நீங்கள் அட்ரஸ் தெரியலன்னா கேட்டுக்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு டேக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க, கார்த்திகை, வைகாசி, இந்த மாதிரி ஒவ்வொரு டேல என்னென்ன நடக்கும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தாங்க ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணலாம். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன், சாமி எவ்வளோ பெரிய சிலை, 16 அடி சிலைங்க. ஆக்சுவலி பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியும் பிரத்யங்கராமா தேவிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிலை இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பொங்கு சனீஸ்வரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் சாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சாமி, இந்த மாதிரி எல்லா சாமிகளும் பிரத்யங்கராமா தேவிக்கு பக்கத்துலேயே எல்லாமே இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன், வீடியோலேயே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குங்க. சாமி நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கலாம். அவ்வளோ பெரிய சிலை, 16 அடி சிலை. சாமி பார்க்கவே அப்படியே உங்களுக்கு அருள் வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சீரியஸாக உங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை. நீங்கள் பக்கத்தில் போகக்கூடாது, அது இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் வந்து உட்காந்துட்டு சாமியை நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகலாம். ஆக்சுவலி இங்கே ஒரு பூசாரி கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் இன்னும் நமக்கு நிறைய சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாமி சிலைகள், அதாவது பிரத்யங்கராமா தேவிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிலைகளும் இருக்குது. நீங்களே வீடியோவில் பார்க்கலாம், ஃபுல்லாக பாருங்களேன். ஸ்கந்தகுரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் சாமி இருந்துச்சு, ஆஞ்சநேயர் சாமி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரத்யங்கராமா தேவிக்கு பக்கத்துலேயே வந்து ஜெயம்பால், விஜயாம்பாள் இருந்துச்சு. நீங்களே பாருங்களே. ஆக்சுவலி அமாவாசை அன்னைக்கு மிளகாய் யாகம் நடக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குங்க. நான் வந்து அன்னைக்கு போய் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நார்மல் டேயில் வந்து வீடியோ எடுக்கிறேன். நீங்களே பாருங்களேன், எவ்வளோ பக்கத்தில் போய் நிற்கலாம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா, 2 ஜெயம்பால், 2 விஜயம்பாள் இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவால தான் நம்ம பிரத்யங்கராமா தேவி இருக்காங்க. பக்கத்திலே 2 சாமிகளுக்கு நடுவால தான் நம்ம பிரத்யங்கராமா தேவி இருக்காங்க. ஆக்சுவலி 16 அடிக்கு நீங்க பக்கத்துல இருந்தா அப்படியே அண்ணாண்டா பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கு சிலை. பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்ப பக்கத்துல நிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வச்சீங்கன்னா நீ மாலை, பால் எது வேணா வாங்கி தரலாங்க. எல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே உங்க திருப்திக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மாடுகள், கண்ணுக்குட்டி எல்லாமே பின்னாடி இருக்குங்க. நீங்க வந்து வாழைப்பழம், புல்லு எது வேணா கொடுக்கலாம். தாராளமா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கலாங்க. நீங்களே பாருங்களேன், 16 அடி சிலை பிரத்யங்கராமா தேவி அம்மா பார்க்கவே ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலு. சீரியஸா நிஜமா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் வாரகேமன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் பிரத்யங்கராமா தேவி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி 16 அடி சிலை கொண்ட பிரத்யங்கராமா தேவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே டக்குன்னு வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா இந்த பூசாரி பண்றாரு பார்த்தீங்களா, இவர்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நமக்கான எல்லா சப்போஸ் நமக்கு உடம்பு முடியல, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி சொன்னா அவர் வந்து அதுக்காக எல்லாமே சொல்லி தர்றாரு. நீங்க வந்து மிளகாய் யாகம் அந்த மாதிரி எல்லாமே அவர் சொல்லுவாரு. எப்பப்ப வாங்க, இப்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படியே கொடுத்துருவாரு. ஓகே, ஆக்சுவலி நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நான் இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு கோயில் எத்தனை வரைக்கும் இருக்கும் எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட வரலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீரியஸாக அங்கே சின்ன கோயில்னு பார்க்காதீங்க, சீரியஸாக நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஒரு நிமிஷம் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, பாய்.